அனைவருக்கும் வணக்கம். இக்காணொளியில் சமச்சீரான வாழ்க்கை முறை பற்றிய வாய்மொழி தேர்வை காண்போம். சமச்சீரான வாழ்க்கை முறை என்றால் என்ன? அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? சமச்சீரான வாழ்க்கை முறை என்பது நமக்கு கிடைத்துள்ள ஒவ்வொரு நாளின் மணித்துளிகளையும் நமது அன்றாட வேலைகளுக்கு ஏற்றாற்போன்று தகுந்த முறையில் வகுத்து கொண்டு திட்டமிட்டு அச்செயல்களை திறம்பட செயல்படுத்துவதை அடிப்படையாக கொண்ட ஒரு நிகழ்வாகும். சமச்சீரான வாழ்க்கை முறையை நீ கடைபிடிக்கிறாயா? அதை பற்றி விளக்கிக் கூறு. ஆம், நான் சமச்சீரான வாழ்க்கை முறையை கடைபிடித்து வருகிறேன். என் அன்றாட வேலைகளுக்கான நேரத்தை சரியாக திட்டமிட்டு வகுத்து வருகிறேன். மேலும் அதனை கடைபிடிப்பதற்காக ஒரு கால அட்டவணையையும் உருவாக்கியுள்ளேன். ஒரு நாளுக்கான 24 மணி நேரத்தையும் நன்கு ஆராய்ந்து அதன்படி எனக்கான கற்றல் நேரம், விளையாட்டு நேரம், பொழுதுபோக்கிற்கான நேரம் மற்றும் குடும்பத்தினருடன் செலவழிக்கும் நேரம் என முறைப்படுத்தி கால அட்டவணையை தயார் செய்துள்ளேன். மேலும் ஒவ்வொரு நாளும் அதனை தொடர்ந்து விடாது கடைபிடித்தும் வருகிறேன். இத்தகைய செயலானது என்னை ஒரு சமச்சீரான வாழ்க்கை முறையை நோக்கி வழிநடத்துகிறது. சமச்சீரான வாழ்க்கை முறையை தங்கள் பிள்ளைகள் கடைபிடிக்க பெற்றோர்கள் எவ்வாறு ஊக்குவிக்கலாம்? இதை குறித்து உன் கருத்தை கூறு. பெற்றோர்கள் தத்தம் பிள்ளைகளுடன் இணைந்து அவர்களுடைய அன்றாட செயல்களுக்கான ஒரு கால அட்டவணையை திட்டமிடலாம். மேலும் அதனை தங்கள் பிள்ளைகள் பின்பற்றுகிறார்களா என்றும் அவ்வப்போது கண்காணிக்கலாம். மேலும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் சமச்சீரான வாழ்க்கை முறை தமது அன்றாட வாழ்வை எந்தெந்த வழிகளில் சுலபமாக்கியுள்ளது என்பதை பற்றியும் விளக்கி கூறலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் பிள்ளைகள் சமச்சீரான வாழ்க்கை முறை எவ்வாறு வாழ்க்கைக்கு உதவுகிறது என்பதை பற்றிய விழிப்புணர்வை பெறுவார்கள். மேலும் சமச்சீரான வாழ்க்கை முறையை கடைபிடித்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அடைந்த பல சாதனைகளை பற்றிய செய்திகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். இவ்வாறாக சமச்சீரான வாழ்க்கை முறையை தங்கள் பிள்ளைகள் கடைபிடிக்க பெற்றோர்கள் ஊக்குவிக்கலாம். சமச்சீரான வாழ்க்கை முறையை பின்பற்றாவிட்டால் இக்கால மாணவர்கள் எத்தகைய இன்னல்களை சந்திக்க நேரிடும்? சமச்சீரான வாழ்க்கை முறையை பின்பற்றாவிட்டால் மாணவர்கள் வாழ்க்கையில் மிக பெரும் இன்னல்களையும் சவால்களையும் அவ்வப்போது சந்திக்க நேரிடும். பாடச்சுமைகளின் வேலைப்பளு அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் முழுமையாக செய்து முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும். அன்றாட வேலைகளில் கவனச்சிதறல் ஏற்படும். வீட்டு பாடங்களை சமர்ப்பிப்பதில் சிக்கல் ஏற்படும். அதனால் மாணவர்களின் மன உளைச்சல் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் பிறரின் கேலி கிண்டலுக்கு ஆளாக நேரிடும். எந்த ஒரு செயலிலும் முழு ஈடுபாட்டை காட்ட இயலாத ஒரு நிலையற்ற தன்மை ஏற்படும். மேலும் எந்தொரு வேலையையும் குறிப்பிட்ட கால இடைவேளையில் செய்து முடிப்பது என்பது மிக பெரும் போராட்டமாக இருக்கும். படிப்பில் ஆர்வமில்லாது பின்தங்கிய ஒரு மந்த நிலை காணப்படும். மதிப்பெண்கள் குறைவதற்கும் பெருமளவில் வாய்ப்புண்டு. இத்தகைய இன்னல்களை எல்லாம் மாணவர்கள் சமச்சீரான வாழ்க்கை முறையை கடைபிடிக்காவிடில் சந்திக்க நேரிடும். சமச்சீரான வாழ்க்கை முறையை உன் பள்ளி எவ்வாறு மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கிறது? எங்கள் பள்ளி சமச்சீரான வாழ்க்கை முறையை மேற்கொள்வதற்கு நேர மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. ஒவ்வொரு பாடப்பிரிவுகளுக்கும் ஏற்றாற்போன்று நேரத்தை வகுத்துள்ளது. இணைப்பாட வகுப்புகளும் இதில் அடங்கும். ஒளிக்காட்சிகளின் மூலமாகவும் எங்கள் பள்ளி சமச்சீரான வாழ்க்கை முறையை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கிறது. குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு
பள்ளி ஆண்டு விழாவின் போது சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி ஊக்குவிக்கின்றனர். மேலும் நேரத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய செய்திகளையும் பழமொழிகளையும் ஆங்காங்கே சுவரொட்டிகளின் வாயிலாக மாணவர்களிடையே எங்கள் பள்ளி கொண்டு சேர்க்கிறது. இத்தகு செயல்களின் மூலம் எங்கள் பள்ளி சமச்சீரான வாழ்க்கை முறையை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது. நன்றி, வணக்கம்.